அகத்தீஸ்வரர் ஆலயம், ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர். முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னா அதில் மதிச்சுவர் மேலே அந்த காலத்தில் சுண்ணாம்பு கலவையில் செங்கல் கட்டப்பட்டுள்ளது. மிகவும் மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருத்தலம் திருவண்ணாமலையிலிருந்து 15 கிலோமீட்டர், திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் ஆவூர் என்ற கிராமத்தில் வீற்றிருக்கிறது. கோப தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆண்டோர் வாக்கு. அதை போன்ற இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முப்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம். அகத்தீஸ்வரர் கோவிலின் அருகே பெரிய பாறையின் உச்சியில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது. கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மை தரும். பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் சுவாமியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன. கோவிலின் கிழக்கு திசையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க அகத்தியர் தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இவையெல்லாம் நாம் பார்ப்போம். பாத தரிசனம் வழி இல்லைன்றது பாத தரிசனம், அண்ணாமலையாருடைய பாத தரிசனம். அகத்தீஸ்வரர் சன்னிதானம், ஆனந்தவள்ளி அம்மா சன்னிதானம்.
அகத்தீஸ்வரர் ஆலயம். நர்த்தன கணபதி. ஞான சித்தி விநாயகர். லிங்கோத்பவர். சண்டிகேஸ்வரா. அம்மன் சன்னிதானம். ஆத்தா ஆனந்தவல்லி, ஆனந்தவல்லி தாயே போற்றி. இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்குது உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில் நாங்கள் திருவண்ணாமலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வருஷ பிறப்பு இல்லை, சாமி பார்க்கலான்னு வந்தோம். ஓஹோ ஓஹோ அப்பைய சாமி தான் இது கோயில். ஓஹோ தெரியாது சாமி. அப்பெல்லாம் விசேஷம் நல்லா நடத்துவாங்களா? நடக்குது இல்ல, சும்மாதான் கிடக்கும். போவாங்க வருவாங்க. பங்குனி உத்தரத்துக்கு பண்ணுவாங்க. மாடு கூடி மேய்ச்சுவாங்க. இப்போ பண்றாங்களா விசேஷம்லாம் கோயில்ல? நல்லா பண்றாங்க. ஆஹா நல்லா பண்றாங்க இப்போ. சரிம்மா. ஆமா சாமி கிழக்கு பார்த்தா இருக்கு.
ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர். ஆனந்தவள்ளி அம்மா வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, சாமி ஊர்வலம் வருது, அன்னதானம் போடுறாங்க 3 நாளைக்கு. பிரதோஷம், பௌர்ணமி, இது கஷ்டப்படுறது எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. ஓஹோ. ஆனந்தவள்ளினா மெயினாக இங்கே கல்யாணம் நடக்கிறது சிறப்பாக இங்கே. கோபுர கலசம், சாமியினுடைய கோபுர கலசம், அகத்தீஸ்வரருடைய கோபுர கலசம். முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட அற்புதமான ஆலயம், மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். வில்வமரம் சனிமூலையில். பா பைரவர் ஐயா, நாகலிங்க சக்தி, எல்லா தோஷங்களையும் நீக்கும் நாகலிங்க சக்தி. அப்பா பகவானே, வில்வ மரத்துக்கு அடியில் இருக்கும் நாகலிங்கம், நாகலிங்கம் வில்வ மரம்.